வணக்கம். இன்னைக்கு கிராமத்து ஸ்டைல்ல கினி குழம்பு பார்க்க போறோம். கினின்றது கோழி வகையை சேர்ந்தது. ஆனா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் மாரி இருக்காது. மட்டன் மாரி இருக்கும். அது எப்படி செய்யலான்றத பாருங்க. இத செய்யறதுக்கு ரொம்ப சுலபமா செய்யலாம். ஒன் பாட் மாரியும் செய்யலாம். முதல்ல ஒரு குக்கர் பேன் எடுத்துக்கங்க. அந்த பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, நம்ம போடுற பட்டை, லவங்கம்லாம் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அது பொரியிற நேரத்தில நம்ம வெங்காயத்தெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். இதோடைய அளவுலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் பொடியா நறுக்கி முடிச்சோனே, தக்காளியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கரம் மசாலாலாம் பொரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணோம். தக்காளிய மிக்ஸியில போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. விழுதா அரைச்சு வைக்கும்போது தான் நம்ம குழம்புக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ வெங்காயம் வதக்குற நேரத்தில இஞ்சி பூண்டையும் போட்டு வதக்கிட்டு, இந்த தக்காளி கூழையும் நம்ம இதில ஊத்திடணும். இஞ்சி, பூண்டு, தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கப்புறம், நமக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதங்கி முடிக்கிற நேரத்தில நம்ம கருவேப்பிலைய பச்சையா அதில தூவி விடணும். இது கிராமத்து ஸ்டைல்னால நம்ம தேங்காய்லாம் பயன்படுத்தக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கப்புறம், அந்த கினி கோழிய எடுத்து கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கணும். வதக்கி முடிச்சுட்டு, நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி, இந்த சிக்கன கழுவும்போதே நீங்க மஞ்சளும், உப்பும் போட்டு நல்லா கழுவி வச்சீங்கன்னா, அந்த வாடை நமக்கு இருக்காது. தேவையான அளவு தண்ணிலாம் ஊத்திட்டு, உப்பு, காரம்லாம் பார்த்து திரும்ப வேணும்னா போட்டுக்கங்க. போட்டு முடிச்சுட்டு குக்கர மூடி விசில் ஒரு 12 சத்தமாவது போடணும். ஏன்னா, நம்ம சிக்கன்லாம் 2 விசில்லயே போட்டுருவோம். நல்லா வெந்துரும். இது வேகறதுக்கு நேரம் ஆகும். வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் மாரி இருக்காது. டேஸ்ட் மட்டன் மாரி இருக்கும். நம்ம பாருங்க 2 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊத்துனோம். அதில இருக்கிற கொழுப்பே எவ்வளோ எண்ணெய் மிதக்குதுன்னு. வெந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம லேசா கொதி வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டாலே நமக்கு போதும். எத்தன பேரு இந்த கினி கோழி பார்த்துருக்கீங்க, சாப்பிட்டுருக்கீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குழம்பு வெறும் சாதத்துக்கு மட்டும் போட்டு சாப்பிட வேண்டாம். இட்லி, தோசைக்கு நம்ம போட்டு சாப்பிடலாம். சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு நம்ம சுவையான, ஈஸியா நம்ம ஒரு கினி கோழி குழம்பு வைக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்களும் இத ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய போன வீடியோல பிரெட், மாம்பழம், மலாய பார்த்து செய்துட்டு பர்சனலா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. அடுத்த பதிவில வேற ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.